இந்த காட்டுக்குள்ள பெரிய வேட்டக்காரன் தான் நான். வெதர் ரிப்போர்ட் படி இன்னைக்கு சாயந்தரம் கனமழையோட புயல் காத்தும் அடிக்கும். இந்த புயலோட பேரை போரியா வரியான்னு சொல்லிக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, எல்லாரும் தயவு செஞ்சு பத்திரமா இருங்க, காட்டுக்குள்ள போயிடாதீங்க. ரேடியோல சொன்னது சரிதான் போல இருக்கு. இது தாங்குமான்னு எனக்கு தெரியலையே. இது எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு. சரி விடு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பான ஒரு இடத்த அமைச்சே ஆகணும். என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன? இல்ல, என்னோட பைன் கோன்ஸ். ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. பைன் கோன்ஸ் எனக்கு வேணும். அச்சச்சோ, பூகம்பம் வந்துருச்சு. இது கண்டிப்பா என் வீட்டுக்கு சரியா இருக்கும்டா. அச்சச்சோ, ஹண்டர் விக் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். பிரேயருக்கும் பிராம்பிளுக்கும் உடனே சொல்லணும் இத. என்னது? நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா, விக் அவன் வேலையை விட்டுட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் ஏன் அப்படி பண்றான்னு தெரியலையே. அவன் எதுக்கு வேணாலும் பண்ணட்டும், ஆனா அது நல்லதுக்கு மட்டும் கிடையாது. சரி, நாம போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க. ஓகே. யார் இங்க இருக்க லைட்ல ஆஃப் பண்ணது? அது எல்லாம் மேகம் பிராம்பல். அப்புறம் எப்படி நம்ம லாகர்விக்க கண்டுபிடிக்கிறது? ஏய், உங்களுக்கு சத்தம் கேக்குதா? என்னது அது? சத்தம் அங்க இருந்து தான் வருது. வாங்க போலாம். சரி, வா போலாம். இங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு? இது ஹண்டர் விக். முதல்ல நம்மள துரத்துனா, இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறோம். அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனை விடக்கூடாது. வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். சாரி. இது காத்தோட சத்தமா தாண்டா இருக்கணும். சரி விடுறா, சீக்கிரமா இந்த வேலையை நாம முடிச்சாகணும். இந்நேரம் மாட்டிருப்போம். இத பாத்தியா? ஏய் பிராம்பல், இத புடி. அடே, நீங்க இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முட்டா பசிங்களா? என்னது? அடே, எதுக்குடா அந்த ஏணியை உடைச்சு விட்டீங்க? என்ன பார்த்து இதுக்கப்புறம் சிரிப்பீங்க? திரும்ப வாங்கடா. உங்களை விட மாட்டேன்.
உங்களை சுற்றி சல்லடை ஆகாம விட மாட்டேன்டா. இவ்வளவு காத்தடிக்குது, புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போய் ஆகணுமே. இல்ல, எல்லாம் போச்சே. எல்லாமே இவனுங்களால தாண்டா வந்தது. என்னோட வீடு காத்து இன்னும் வேகமா அடிக்கிறதுக்குள்ள நாம சரி பண்ணி ஆகணுமே. இவ்வளவு மோசமா காத்தடிக்கணும் நினைச்சு கூட பாக்கலையே. ஆயோ தொப்பி இல்ல. வர வர என் மேல உங்களுக்கு பயம் இல்லாம போச்சுடா. எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? இதுக்கு மேல முடியாதுடா. இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. இல்ல இல்ல, நல்லா மாட்டிக்கிட்டாளா கருப்பி? ஆமா, நல்லா மாட்டினா. டேய் அண்ணா, மோரன் எங்க போனோம்? உனக்கு அவங்க கூட சேர்த்து மூளை கெட்டு போச்சாடா சிறுவண்டி. அப்படின்னா சரிடா, அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட நீ வந்து வாங்கிக்கடா. இருந்தாடா தெரிச்சு ஓடிட்டா சிறுவண்டு. நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சாடா. என்கிட்ட வந்துடு, ஓடாதரா நின்றா. எல்லாம் போச்சேடா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டட, என்னை விட்டுட்டு இப்படி அடியாயமா போயிட்டியே வீடு. ஏன் போட, ஏன் போட? எங்க போன? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலையே. எனக்கு ஒண்ணும் இல்ல. ரியன், அங்க பாரு, நாம ஜெயிச்சிட்டோம். காத்து ரொம்ப பயங்கரமா வீசுது. ரிப்போர்ட் படி காத்து பலமா அடிக்குது. இதை விட மோசமா கொஞ்ச நேரத்துல இன்னொரு புயல் அடிக்கும். யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா கைய வாயில வச்சுக்கிட்டு ஆன்னு கத்துங்க. என்ன புயலா? ரபல், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். சரி, எங்கடா தப்பிச்சு போவாங்க? உங்களை சும்மா விட மாட்டான்டா. ரோயர் வேண்டாம். போங்க. அடிச்சு விட்டானே. எல்லாம் போச்சு. ஓடாதீங்களா, அங்கேயே நில்லுங்களா. ஓட முடியல. ஓடு. நான் உன்னை பிடிச்சிட்டேன். ரொம்ப மோசப்படா. நல்ல வேலை நாம தப்பிச்சோம். இப்படி ஒரு புயல் அடிக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆமாண்டா அண்ணா, அந்த விக்க அங்க விட்டுட்டு வந்துட்டோம். பாவம் இல்ல? அவனா பாவம்? அதெல்லாம் இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம அப்புறமா அவனை பாத்துக்கலாம்.
டப்ளு ஏய் தம்பி டைம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சீக்கி கூடயும் பப்ளு கூடயும் நம்ம கேம் விளையாடணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா விளையாடியே ஆகணும். ஆஹா, என்ன ஒரு சூப்பர் பிளான்றான். நான் தான் குண்டு குண்டு டெடி பியர். எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத கெட்டப்புல இப்படி கலக்குறானுல்ல. இந்த வாட்டி அவனுக்கு மாட்டானுங்கடா. நான் தான் கியூட்டான குட்டி காரடி. நீ இங்கே இரு. எனக்கு இப்போ இந்த ஒரு கன் மட்டுமே போதும். ஏன்னா அப்பதானே அவனுங்களை சுட முடியும். இதோ பாரு பொடியா, இன்னைக்கு நான் அந்த கரடிங்க கூட போட்டி போட போறேன். நீ என்ன வழக்கம் போல கவுத்துடாம இரு, அதுவே எனக்கு போதும். புரிஞ்சுது பாஸ். ஓ பட்டர்ஃப்ளை, அத போய் பிடிச்சிட்டு வாப்பா. கண்டிப்பா. என்னது அண்டர்விக்கா? அவன் இல்ல நான் தான் பாஸ். ஓஹோ, அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச? அது இந்த குப்பையா? இதெல்லாம் நான் அங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஓ சரி சரி, ரொம்ப நல்ல விஷயம். இப்ப என்ன கேம் ஆடலாம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வா நம்ம போலாம். ஓகே பாஸ். நீங்க இத பார்த்தே ஆகணும். இதோ பாரு, இத நாங்க காட்டுல தான் கண்டுபிடிச்சு எடுத்தோம். இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா, இது ஹண்டர் விக்கோடதுதான். ஆனா இத மட்டும் ஏன் அவன் காட்டுல விட்டுட்டு போனா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்போ நம்ம கேம் விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா? கரடி வேட்டை. என்ன சொல்றீங்க, நீங்க ரெடி தானே? கரடி வேட்டையோ? இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? பெரியவனே, நீ தான் ஹண்டர். ஹண்டரா? ஏன் நான் கரடியா இருந்துட்டு போறேன்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. எப்போ நீங்க தானே வேட்டைக்காரன் அடிக்கிறீங்க. இந்த முறை நீங்க கண்டிப்பா வித்தியாசமா இருக்கணும். நீ தான் எப்பவும் லாகர்விக்க தோக்கடிச்சிட்டு வரல. ஒரு வாட்டி நீ அவன மாதிரி இருந்து பாரு. ஓகே, புரிஞ்சுது. உங்களுக்கு இதுதான் வேணும்னா அப்போ நானே ஹண்டரா இருக்கேன். அவனோட ட்ரெஸ் இவ்வளவு குட்டியா இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? சரி, இதோ வந்துட்டேன். அந்த குட்டி சட்டி பயலுக்கு எங்க போனானுங்க? எனக்கு ஒளிஞ்சுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஹே குட்டி கரடி. ஹாய். ஒரு நிமிஷம் இரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த கெட்டப்ல கூட வா இவன் நம்மள கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை நம்ம பேசுறது உனக்கு புரியலையோ? உனக்கு புரியுதா? நான் என் வாயில பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? நீ தொலைஞ்சு போயிட்டியா? உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். சரி, உன்னோட வீடு எங்க இருக்கு? இதாண்டா நல்ல சான்ஸ். இவனை ஒரே போடா போட வேண்டியதுதான். சத்தம் போடாத அண்டர் பியர். கவலைப்படாதடா பிராம்புலு, சீக்கிரமா ஓங்காததாடா முடிய போகுது. அவன் போயிட்டான். வா வா நம்ம போலாம். ஏ குட்டி பையா, இது சாப்பிட்டு பாரு. ஹனி, இது ரொம்ப சுவையா இருக்கும்.
அட எவ்வளவு நேரம் ஆகுது அந்த ஹண்டர் கரடி பையன் எங்க போனானே தெரியலையே. ஏய் சின்னவனே, யார் அது? இது ஒரு குட்டி கரடி, நம்ம கேம்ல இவனை சேர்த்துக்கலாம் சரியா? ரொம்ப ஜாலியா இருக்க போது நம்ம ஃபன் பண்ண ரொம்ப போறோம். சந்தோஷம், வாங்க விளையாடலாம். உன்னை எங்கேயோ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்க. பா சரியா சொன்னீங்க, எனக்கு அவனை நல்லா தெரியும். நான் பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியலையே. என்ன இது? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப மோசம், அந்த குட்டி கரடியை போய் பயமுறுத்துறீங்க. அட ஷட், ஷட்டையே கீச்சு விட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? குட்டி கரடியா? இப்போ என்ன பண்றது? ஹாய் குட்டி கரடி, என்னாச்சு? எப்படி இருக்க? என்னோட பொருட்களை வச்சு இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அக்கா என் சட்டை கிழிய போதே. அது உங்க அண்ணன் பெரியவன் குரல் மாதிரி இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த குட்டி கரடி எதுவும் பண்ணாது. ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய் நீ போ, அவன் பயப்படுறான். இப்போ அவன் எனக்கு, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? வேட்டக்காரனா? என்னோட மாஸ்க் எங்கடா? அப்படின்னா நீ ஹண்டர் விக்கு தானோ? அப்ப இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்தினியோ? யாராச்சும் கிட்ட வந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான்டா. உங்களுக்கு இவன் வேணும்னா ஒழுங்கா அந்த கண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்கடா. அப்படின்னா நீங்க என் கூட சண்டை போட போறீங்களா? சொன்னா கேளுங்கடா, என்கிட்ட வராதுங்கடா. போய் அவனை பிடிங்க. வேண்டாம், அவனை ஒண்ணும் பண்ணாது. என்னடா போறீங்க? ஏடா இது குரங்கு பறக்க தெரியுமா என்ன? கோபப்படாத வீக். ரெடி போட்டுறோம்டா. சரி சரி ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவனை எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு ப்ளீஸ். காப்பாத்துங்க பாஸ். சரி சரி வீக், நீ இந்த பக்கமா போயிடு, நான் உன் கிட்ட கூட வர மாட்டேன். ஏடா இப்படி சொல்லி நீ ஏமாத்தான்னு பாக்குறியாடா? இதுதான்டா சரியான சான்ஸ். போடா போய் அவனுக்கு கம்பெனி குடுறா. இல்ல ஓகே, கடைசியா ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டா. நல்ல வேலை தப்பிச்சு விட்டாடா. ஹலோ, எப்படி இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? இது எப்படா நடந்துச்சு? இது கொஞ்சம் கூட சரியே இல்லடா. நல்ல வேலை நீ தான் எங்களை காப்பாத்துற. ரொம்ப நன்றி டீக்கி. இது என்னோட கடமை. சரி, இருட்டறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலாம். சரி பாஸ் போலாம். நம்ம எல்லாரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்ல? எனக்கு உங்களை யாருமே
கேட்ச். நான் பிடிச்சிட்டேன். டேய் ஒழுங்கா அதை என்கிட்ட குடுக்குடா. கொடுத்துட்டா போச்சு. என்கிட்ட அதை ஒழுங்கா குடுடி. நான் ஹைட்டா இல்லன்னு ஒரே காரணத்தால என்ன இப்படி வெறுப்பேத்துறீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். டேய் தம்பி போதுடா, வா வீட்டுக்கு போலாம். சரி நாங்க போயிட்டு வரோம் வீக். இத நீயே வச்சுக்கோ. எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? இந்த வாட்டி அவங்க ரொம்ப தான் ஓவரா போயிட்டாங்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவானுங்கடா. எல்லாம் என்னோட நேரம். ட்ரைனிங்கா மாட்டுனீங்கடா குண்டு போறடிக்கடா. யா யா உங்க ரெண்டு பேரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வர முடியலனா கூட எகிரியாச்சும் உங்களை அடி பண்ணா. தம்பி நாம வேற வேற சைடு போலாம். ஓகேடா அண்ணா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் எங்க விட்டு ஹாய் ஹாய் ஐ காமெடி பீஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பார்க்கவும் ரொம்ப காமெடியா இருக்கு. எப்பவும் போல கலாய்ச்சிட வேண்டியதுதான். ஐயோ வலிக்குது. பேரு விக்குடா. பிரயர் பிராம்பல் நீ கவலைப்படாத. அண்ணா என்னை காப்பாத்துடா. நீயும் மாட்டினியாடா? உன் கதை முடிஞ்சது. என்னையா அடிச்சிட்டியா? இந்தாடா வாங்கிக்க. நீ என் பொறுமைய சோதிச்சுட்ட. இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் வரான்னு தெரியலையே. ஏய் ஹண்டர் வேக். சூப்பரா ட்ரைனிங் எடுத்தது வேலை செய்துடா. கலக்கிட்டோம்ல. என்ன நான் இப்போ கிளம்புறேன். என் உடம்ப சரி பண்ணிட்டு பிளான் பண்ணணும். அடே பிரயர், இந்த தடவை நீ என்கிட்ட நல்லா மாட்டுன. ஹேண்ட்ஸ் அப். ஏய் ஓடாதடா. ஏய் பயந்தா ஓடி. இப்போ நீ ரொம்ப அழகா இருக்கடா. சரி ஜூக்கு போறியாடா பிராம்பிள்? நீ வேணாங்க போடா, நல்லா இருக்கும். நீ என்னடா கத்தி கதறி அழுதாலும் யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்கடா.
அவன் பிராமல வெறுப்பேத்துறான். இப்ப என்ன பண்றது? ஹலோ, ரொம்பவும் பிரபலமான ஹண்டர் விக்கு தான் இப்போ பேசுறேன். ஆமாமாங்க, சரிதான். ஆமாப்பா, இன்னைக்கு காலையில ஒரு கரடி விற்கிறதுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆமாமா, அதே தான். நல்ல ரேட்டுக்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. ஆமாமா, நல்லா செமையா இருப்பான். ஆமா, நாளைக்கு எனக்கு ஓகே தான்ப்பா. பாய் பாய். இவன் பிராம்பல விற்க போறானா? இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லையே. சீக்கிரமா அவனை வெளியே கொண்டு வரணும். இது என்னது? ஓ, புரிஞ்சிடுச்சு. இத வச்சுதான் அந்த டம்ளர் மையம் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த புக்ல இருக்கிற லெசன்ஸ படிச்சிருப்பான். ஐடியா கிடைச்சிடுச்சு. காலையில எக்ஸசைஸுக்கான நேரம் இது. முன்ன விட இதுல செமையா நிக்கிறோம்ல. என்னது இது? சரிடாபிக்கு வேற ஒன்று செஞ்சுக்குவோம். ஒழுங்கா ஓடி போயிடு. இன்னைக்கு நான் எவன் முகத்துல முடிச்சுட்டு தெரியல. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? ஹாய், குட் மார்னிங். என்கிட்ட வச்சுக்காதுன்னு நான் அப்பவே சொன்னேன். நினைச்சோண்டா அப்பவே நீயா தான் இருப்பேன்னு. என்ன பார்த்து உனக்கு பொறாமடா. இப்போ உனக்கு என்ன பண்ற பாரு. ஹீரோக்கெல்லாம் முதல்ல அடி வாங்கிட்டு தாண்டா அப்புறமா அடி கொடுப்பாங்க. இதோ வந்துட்டா பாடுறா. ஆர்வக்கோளருக்கு அளவே இல்லையா? இத மாத்தி வச்சுட்டோம்ல. ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? அப்படியா? உனக்கு தேவைதான். பாய் தம்பி. டேய் பிராம்பல், பிராம்பல், என்னடி சாப்பிடுறியா? ஆமா, விக்கு தான் எல்லாம் கொடுத்தோம். கரடி நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டா நல்ல காசு கிடைக்குமா? உனக்கு கொஞ்சம் வேணுமாடா அண்ணா? வா, நாம போலாம். ஹேய் ப்ரோயர், நிஜமாவே அண்டர் விக்கு அடிச்சிட்டியா? ஆமா, உன்னால நம்ப முடியலையா? சர்ப்ரைஸ், நான் இப்போ ஜெயிக்க போறேன். என் ட்ரக்குக்கு போய் இதை ஆன் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடா. நீங்க இதை ட்ரை பண்றீங்களாடா? நில்லுங்கடா, கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்கடா. தம்பி, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்லடா, என்கிட்ட எந்த பம்பு வச்சுக்காதீங்கன்னு. இப்போ யாரு? உன்னோட டேர்ன்டா தம்பி. ரெடியாடா? நான் இப்ப ஹீரோ ஆயிட்டேங்கிறத மறந்துட்டியாடா பிரேயரு? கைய விடு. ஏடா தம்பி, இது வேணாம்னு சொன்னா என் கூட நீ குங்ஃபு பண்ண ரெடியாடா? வேணாம் வேணாம். அண்ணா, அவன் பொழைச்சுப்பான்ல. இவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியல. சரி, வா, நம்ம போலாம். எப்படியாவது குடிப்பட்டா. ஹே
வந்துருச்சு. ஆஹா, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு உலகத்திலே என்ன தவிர வேற யாரும் கிடையாது. இந்த ரேடிஷ் எனக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரியே இருக்கு. யாராவது ரோட்ல பைத்தியக்கார மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? அச்சச்சோ, இப்ப எனக்கு பசிக்குது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹாய், என் கூட வரியா? சூப்பர். வாரன், என் ரேடிஷ்ல இருந்து கையை எடு. பை. ஏய் நில்லு. ஏய் வாரன், ஒழுங்கா திரும்ப வந்துரு. வெளியே வா. வாரன் உன்னதான். இந்த டிக்ஸ் நம்மள ஏன் கூப்பிடுறான்? ஒண்ணுமே புரியலையே. அவனுக்கு என்னதான் வேணும்னு பார்க்கணும். ஆனா முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் மத்த வேலை எல்லாம். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் ரேடிஷ் எல்லாம் நீ எடுத்துட்டு போயிருப்ப. ஏய் டிக், எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? கடைசியா நீ என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டியா? என்னோட ரேடிஷா ஒழுங்கா திரும்ப கொடுத்துரு. ரேடிஷா? என்ன வளர்ற? விளையாடாத, அத ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. நீ மட்டும் அதை கொடுக்கல, நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஆனா அது என்கிட்ட கேக்குற, எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாதே. என்ன, நீ அதை தூக்கிட்டு போனதான் நான் என் 2 கண்ணால பார்த்தனே. ஏய் ஒழுங்கா அதை கொடுத்துரு. நீ ஒரு மோசமானவங்க கிட்ட மோதுறேங்கிறத மறந்துடாத. நான் தப்பிச்சிட்டேன். என்ன மாதிரியே ஒருத்தர் இங்க இருக்கானே. உலகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னது சும்மா இல்ல போல. காலையில எக்ஸசைஸ் பண்ண நேரம். காலையில இந்த மாதிரி கரடிங்க எக்ஸசைஸ் பண்ணது நான் பார்த்ததே இல்லையே. பாத்தியா, அது ஹனி தானே. இந்த ரேடிஷ் சாப்பிட்டு வாய் கெட்டு போயிருக்கு. நல்ல வேளை எனக்கு ஹனி கிடைச்சிருக்கு. 1 2 3 4 2 2 3 4 2 3 4 4 2 3 4 1 2 3 4. டேய் அண்ணா, பசிக்குதுடா. ஹனி சாப்பிட வேண்டிய நேரம். சாப்பிடலாம். ஹனி எங்க போச்சு? நீ ஏன் உண்மையை ஒத்துக்க கூடாது? எந்த உண்மையா? நீ தானே சாப்பிட்ட. ஏய், ஒழுங்காத என்கிட்ட கொடு. போரான். போன நீ என்ன சொல்ற? உங்க ஹனியை நான் எடுத்து சாப்பிடவே இல்ல. எடுத்துட்டு ஓடுனத நாங்க பார்த்தோம். குடு. அச்சோ, நான் எடுக்கவே இல்ல, சாப்பிடவே இல்ல. ஒழுங்கா சொல்லு, எங்க அது? என்ன விட்டுடு, இப்பவே சொல்லு. என்ன விட்டுடு, நான் எடுக்கல. உனக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். ராமல், வா போலாம். நீ நீ தப்பு பண்ணிட்ட போறேன். அச்சச்சோ, பாவம். போறேன். ஹனியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன பார்த்தா எனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. அது எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இல்லதான். இனி நீ எங்க ஃப்ரெண்டே கிடையாது. வெளியே போ. ஏன் எல்லாரும் அவங்க சாப்பாட்டை நான் திருடுன்னு நினைக்கிறாங்க? இப்பவே அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நல்ல சாப்பாடு கிடைச்சது. நல்ல நாள் இன்னைக்கு. எனக்கு எந்த கெட்டதும் நடக்கல. வாவ்,
இந்த காட்டுல எல்லாரும் நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. என்ன மாதிரி இருக்கனால தான் நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் நான் பழி அனுபவிச்சுட்டு இருக்கேனா? வாவ், சாப்பாடு. ஹேய், நீ என்ன மாதிரி இருக்கடா? யார் நீ? நான் தான் வாரன். ஏய், நீ எல்லா சாப்பாடு திருடுனாத என் மேல பழி வருதா? அத ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோமே, என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு நான் காட்டுறேன், என் கூட வா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத நான் பண்ணல நீ தான் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணனும். ஓகே, வா போலாம். யார் நம்பறாங்கன்னு பார்க்கலாம். ஏய், எல்லாரும் இங்க வாங்க. பப்ளு டப்ளு திருடனை பிடிச்சிட்டேன், இங்க வாங்க. ஏய், அவனை பிடிச்சிட்டேன். எல்லாரும் வெளியில வாங்க. நான் திருடனை பிடிச்சிட்டேன். நிஜமான திருடனா? உண்மையான திருடனா? இங்க ரெண்டு ஓரன் இருக்காங்க. ஏய், ஆனா என்னோட பேரை யூஸ் பண்ணி என்ன மாதிரியே இருக்கறதால எல்லாத்தையும் திருடிட்டான். ஏய், நான் தான் வாரன். இவனுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியல. ஏய், நான் தான் வாரன். என்னையும் ஏமாத்த பாக்குறியா? நான் தான் வாரன். நான் சொல்றது சரி. நான் தான் வாரன். நான் தான் வாரன். இல்ல, நான் தான் வாரன். உனக்கு என்ன தெரியல? உனக்கு என்ன பைத்தியம்? நான் தான் வாரன். சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. வாரன் எங்களோட ஃப்ரெண்ட். நான் டிசைட் பண்றேன். அட, நான் தான் வாரனே. இல்ல, நான் தான் வாரன். என்னதான் நம்புவாங்க? நான் தான் வாரன். இல்ல, நான் தான் வாரன். நம்புவாங்க. நான் தான் வாரன். நான் தான் வாரன். நீ வாரன் இல்ல, நான் தான் வாரன். நீ எல்லாரும் ஏமாத்த பாக்குற. நான் தான் வாரன். நான் தான் வாரன். ஏய், சொல்லுங்க. நான் தான் வாரன். ஒரு ஐடியா. கண்டுபிடிச்சிடலாம். டான்ஸா? ஆமா, வாரன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடும். ஆமா, சரிதான். யாரு நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வாரன். லலா 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 லலா. இதுதான் வாரன். எப்படி மரல விழுந்தா பாரு. இவன் தான் வாரன். நான் தான் வாரனே. இப்ப பாருங்க, என் டான்ஸ் என்னன்னு காட்டுறேன். நான் தான் உண்மையான வாரன். ஏய், என்னது இது? என்ன மார்க்? அம்மா, உன்னோட கால்ல கூட அந்த மார்க் இருக்கு. என்கிட்ட கூட இருக்கு. பாரு. நீங்க ரெண்டு பேரும் என்னோட செல்ல பிள்ளைங்க. நீங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிறவி. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் ரொம்ப அன்பா இருக்கணும். வென்சா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னா நாம ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடு. வாரன், எனக்கு பசிச்சது, அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டேன். திரும்ப பண்ணவே மாட்டேன். இனி நம்ம சந்தோஷமான அண்ணன் தம்பியா இருப்போம். பழசெல்லாம் மறந்துடுவோம். சரியா பிரதர்? வேணும்னா நீ என் கூடயே தங்கிக்கலாமே. பரவாயில்ல, எனக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு. நாளைக்கு நான் கிளம்பணும். ஓ, அப்ப நான் உன்னை எப்பதான் மறுபடியும் பாக்குறது? அதை பத்தி நீ கவலைப்படாத. கண்ணாடியே நீ பாத்துக்கோ.